நம்ம எல்லாருமே கொஞ்சம் இன்னசென்ட் தான். பேப்பர்லயோ டிவிலயோ ஏதாவது நியூஸ் வந்தா அது அப்படியே உண்மை நம்பிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்ச நாள் முன்னாடி குவாண்டம் ஸ்கேப் அப்படின்னு அமெரிக்காவில் ஒரு கம்பெனி இருக்கு. அதோட சிஇஓ வந்து ஜக்தீப் சிங் அப்படிங்கிறவர். அவருக்கு வந்து உலகத்திலேயே அதிகமான வருமானம் வாங்குறவர் அவர் தான். 17,500 கோடி ரூபாய் வருமானம் வருஷத்துக்கு வருது அப்படின்னு நியூஸ் பெரிய பெரிய நியூஸ் பேப்பர்ஸ்லயே வந்தது. நம்மளாம் பார்த்து முளைச்சு போயிட்டோம், பரவாயில்லையே அப்படின்னு. அப்புறம் பார்த்தா ஒரு 4-5 நாள் கழிச்சு இல்ல தப்பா போட்டுட்டோம், அவருக்கு அவ்வளோலாம் சேலரி இல்லைன்னு வந்துச்சு. ஸோ ஏதோ இது ஒரு சாதாரண நியூஸா இருந்து நம்ம கடந்து போயிட்டோம், சரியா போச்சு. இதுவே ஒரு முக்கியமான நியூஸா இருந்து நம்மளுடைய பொருளாதார முடிவுகள் எல்லாம் நம்ம அது மேல பேஸ் பண்றதா இருந்தா நம்மளுக்கு எவ்வளவு லாஸ் ஆயிருக்கும் இல்லையா? அதனால்தான் நம்ம எப்பவுமே ஏதாவது ஒரு நியூஸை கேள்விப்படும் போது இன்டர்நெட்ல போய் அதோட வெராசிட்டியை நம்ம செக் பண்றது நல்லது. அது இப்போ சேலரி பத்தி பேசுறோம் அண்ட் உண்மையை பத்தி வேற பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு உண்மையான தகவல் சொல்றேன். நம்ம சுந்தர் பிச்சையை பேசாம சுந்தர் பிச்சைன்னு கூப்பிடலாம், சுந்தர் கோடீஸ்வரன் கூப்பிட்டுலாம். ஏன்னா வருஷத்துக்கு 90 கோடி 100 கோடின்னு அவருக்கு வருமானம் வந்துட்டு இருக்கு. அவரை விட அதிகமா மைக்ரோசாஃப்ட் சிஇஓ சத்ய நாடெல்லாக்கு போன வருஷம் 665 crores சேலரி வந்திருக்கு. என்ன மேடம் அவங்க வேலையெல்லாம் போற காலத்துல இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்றீங்களா? நம்ம மக்கள் எவ்வளவு உயரத்துல இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்காக தான் சொன்னேன். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட்.